இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மியான்மர் இதெல்லாம் வந்து எர்த்குவேக்லாம் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும், என்ன ஹைரைஸ் பில்டிங், என்ன டெக்னாலஜியை கட்டியிருந்தாலும் எல்லாமே தரமட்டமாக போச்சு இல்லை. ஆக்சுவலாக எர்த்குவேக் நம்ம பூமியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்டானிக் பிளேட்ஸ் அதெல்லாம் அடுக்கடுக்காக இருக்கிறது தான் நம்மளோட எர்த்து கண்டிஷன். ஓகேங்களா? அந்த பிளேட்ஸ் எல்லாம் அது கீழே நம்ம கீழே இருக்கிற பூமி கீழே இருக்கிற பாறையில் ஏற்படுற நில அதிர்வு, அதில் ஏற்படுற விரிசல் மூலமா அந்த அதிர்வில் மேலே இருக்கிற நம்ம எர்த்தும் வந்து விரிசல் ஏற்படுது. அந்த டெக்டானிக் பிளேஸ்லாம் ஒன்றோட ஒன்று மோதி இந்த மாதிரி எர்த்குவேக் உருவாது. இதால் அதிகமாக ஷியர் ஃபோர்ஸ் தான் கிரியேட் ஆகும். அந்த ஷியர் ஃபோர்ஸில் எந்த பில்டிங்குமே நீங்கள் கம்ப்ரெஷனில் கூட ஓரளவுக்கு தாங்கும். ஷியர் ஃபோர்ஸில் கண்டிப்பாக தாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதால் தான் எவ்வளோ பில்டிங் என்ன தான் பண்ணி பிளான் பண்ணி கட்டினாலும் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. இதை தடுக்கிறதுக்கு இப்போலாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு நல்ல கரெக்டான இது தான் இந்த ஐசோலேட் பண்ணுறது. அதாவது சப்ஸ்ட்ரக்சரையும் சூப்பர் ஸ்ட்ரக்சரையும் ஐசோலேட் பண்ணுறது. பேஸ்மெண்ட்லேயே கரெக்டாக மேலே வந்து நடுவில் வந்து உங்களுக்கு அந்த பேரிங்னு சொல்லுவாங்கள்ல, பிரிட்ஜெலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேரிங் பொருளை வச்சு தனியாக ஐசோலேட் பண்ணிட்டா சப்போஸ் எர்த்குவேக் வந்தாலும் உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஷேக் ஆகுமே தவிர அந்த பேரிங் நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு மேலே இருக்க பில்டிங் எதுவும் ஆகாத மாதிரி இப்போலாம் வடிவமைக்கிறாங்க. அதெல்லாம் ஆனால் ஓவர் காஸ்ட்டு, அந்த ரொம்ப காஸ்ட் அதிகம் அதில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இன்னொன்று டெஸ்டிங் போயிட்டுருக்கு ஃப்ளெக்சிபிள் காங்கிரீட்டு. அதாவது வளையக்கூடிய காங்கிரீட், அது ஸ்டீல் மாதிரியே வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்கும் அந்த காங்கிரீட்டு. அது இப்போ டெஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அது இன்னும் ஆனால் சக்ஸஸ் ஆகலை. அது எப்போ சக்ஸஸ் ஆகலை, அது ஆச்சுன்னா அதில் அதுவும் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். என்ன தான் இயற்கைக்கு புறம்பாவோ இல்லை இயற்கைக்கு எதிராகவோ நம்ம எதனா கொண்டு வந்து அதை வெல்லலாம்னு நினச்சா அதுக்கு நம்ம இடையை கொடுக்க முடியாத அளவுக்கு பணத்தை கொட்டி செலவு பண்ணால் மட்டும்தான் அதுக்கு இணையாக நம்ம வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வந்து நம்ம ஸ்டேபிள் பண்ண முடியும். இப்போ இந்த ஐசோலேஷன் பண்ணி பண்ணுறாங்களே, அது கூட இந்தியாவில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபாரினில் 1-2 இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வீடியோ கூட சைடில் போயிட்டுருக்கு பாருங்கள். அதுதான் இப்போ கீழே பேஸ்மெண்ட்லேருந்து காலம் வரும். அந்த காலத்துக்கு மேலே அந்த பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழேயும் நம்ம 2 சப்ஸ்ட்ரக்சருக்கும் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கும் சென்டரில் அந்த பேரிங் பொருள் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு ஷேக் ஆனாலும் அது மட்டும் எலாஸ்டிக், அது நிறைய பேரிங்கில் எலாஸ்டிமெட்ரி பேரிங், பார்ட் பேரிங், அது நிறைய இருக்குது. அது மட்டும்தான் உங்களுக்கு மூவ் ஆகுமே தவிர மேலே இருக்க பில்டிங் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். இதே கான்செப்ட் தான் ஆல்ரெடி பிரிட்ஜில் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம பியர் கேப் மேலே டெக் ஸ்லாப் போடுவாங்க. டெக் ஸ்லாப் நடுவில் நமக்கு இப்போ பியரிங் பிளேட் வைப்பாங்க. ஏன்னா மேலேருந்து வர லோடு மூலிமா இப்போது வெஹிக்கிள் நல்லா மேலே ஃபோர்ஸாக போகுதுன்னா ஒரே டைமில் அந்த பிரிட்ஜில் எல்லா ஸ்பேஸையும் ஃபில் பண்ணி வெஹிக்கிள் போகும்போது அதுலேருந்து ஆக்ட் ஆகிற லோடு மூலிமா கண்டிப்பாக அதிர்வும் ஷேக்கும் ஆகும். அது மூலயமா கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் எதுவும் ஆகாமல் இருக்கும். இல்லை ரெண்டுத்தையும் தனியாக பிரிக்கிறது தான் அந்த பேரிங் பிளேட் வந்து யூஸ் பண்ணுறது, பேரிங் அந்த ஐசோலேஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது. அதே பில்டிங்கில் அடாப்ட் பண்ணி பண்ணால் சாத்தியமானு தெரியல, ஆனால் பண்ணிகிட்ருக்காங்க. அது இந்தியாவுக்குள்ளே எப்போ வரும், ப்ளஸ் பண்ணது சக்ஸஸாக அதெல்லாம் என்னென்னு ஒன்றும் புரியல. ஆனால் அது ஓவர் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமானு தெரியல. கண்டிப்பாக இந்த எர்த்குவேக்லேருந்து தப்பிக்கணும்னா வேறு வழியே இல்லை. இயற்கை வந்து ஒரு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கு எதிராக எல்லாமே நம்ம இப்போ இந்த எவ்வளோ நிலநடுக்கம் வருது அதை கண்டுபிடிக்கிறோம், எந்த அளவில் இப்போ அதிர்வு இருந்திருக்கு அதை கண்டுபிடிக்கிறோம், வரப்போகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நடந்துட்டு தான் இருக்குது. எர்த்குவேக் ஏகப்பட்ட பில்டிங்கில் விழுந்துட்டு தான் இருக்குது, ஏகப்பட்ட பேர் செத்துட்டு தான் இருக்காங்க. எப்பவுமே இயற்கையை மதிப்போம், பூமியில் ஓரளவுக்கு லோடு கொடுப்போம். அது அவனா சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில் பூமாதேவி லோடு தாங்காமல் தான் அசைஞ்சு கொடுத்தா அது கொடுத்தான்னுவாங்க. இது எல்லாமே ஒரு சயின்ஸ் தான். அந்த டெக்டானிக் பிளேஸ் அடுக்கடுக்காக தான் நம்மளுடைய எர்த்து இருக்குது. அது மூவ் ஆகிறது மூலயமா தான் இந்த மாதிரி எர்த்குவேக்கே வருது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜிலாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா சாத்தியமாக நினைக்கிறேன். நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள்.